ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த பவர்ஃபுல் வேர்ட் சீரீஸ். ஸோ இன்றைக்கான வேர்ஸ் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 51:17 வசனம். ஸோ சாம்ஸ் 51 வேர்ஸ் நம்பர் 17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். வில் ரீட் இட் அகேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். ஸோ பலி அப்படிங்கிறது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நமக்கு தெரியும். பீப்புள் தே வர்ஷிப் த லார்ட். பீப்புள் அவங்க எப்படி ஆராதனை பண்ணாங்கன்னா பலி செலுத்தி சாக்ரிஃபைஸ் பண்ணி. அதில் இந்த வேர்ஸில் டேவிட், மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட், சொல்கிறாரு, தேவனுக்கு பிரியமான பலி என்னதுன்னா நொறுங்குண்ட ஆவி, அ ப்ரோக்கன் அண்ட் அ கான்க்ரீட் ஸ்பிரிட். ஸோ வாட் இஸ் தட் மீன்? இந்த சங்கீதம் 51 டேவிட் ஏசப்பாக்கு விரோதமாக ஒரு பாவம் செஞ்சிருவார். பார்த்தீங்கன்னா, பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த பாவத்தை தாவீது பண்ணும் போது அவர் ஒரு ராஜாவாக தான் இருந்தார். ஆனாலும் இச்சைக்கு ஏற்றபடி அந்த பாவம் செஞ்சதுனால பாவத்தில் விழுந்துட்டார். ஆனால் the moment the prophet of the Lord when he came and when he told his sin, அவருடைய பாவத்தை தாவீதுக்கு அவர் சொல்லும் போது அவர், நான் ராஜா, நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கல. டேவிட் had a broken spirit. Immediately he repented. உடனே அவர் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடப்பார். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் இடத்துல எடுத்து போட்டுறாதீங்கன்னு. he had a broken spirit. அதுதான் இந்த இடத்துல நம்ம ஹோலி ஸ்பிரிட் எழுதி வச்சிருக்காங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். சம்டைம்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் God is expecting us, we should be quick to repent. சீக்கிரமாக நம்ம மனம் திரும்பணும், சீக்கிரமாக நம்ம அவரிடத்துல வரணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நம்மளை டெம்ப்ட் பண்ணும், கீழே விழுறதுக்கு நம்மளை தள்ளும், உண்மைதான். ஆனாலும் நம்ம எந்த அளவுக்கு காட் கிட்ட, ஆமாம் அப்பா, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு உண்மையாக நம்ம மனம் திரும்புகிறோமோ, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு அவர்கிட்ட நம்ம உண்மையாக எப்போ நம்ம மனம் திரும்புகிறோமோ, that is a pleasing sacrifice in the sight of the Lord. இதே மாதிரி நம்ம ஏசாயாவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 66 வேர்ஸ் நம்பர் 2 நம்ம பார்க்குறோம். வேர்ஸ் நம்பர் 1 and 2 நம்ம படிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமென். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வேர்ஸ் இல்லை? இந்த ஹெவன்ஸ் அண்ட் எர்த்தை கிரியேட் பண்ணது நம்ம கிரியேட்டர் தான், ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். ஆனாலும் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி டே இஸ் அ ஸ்ட்ரகிள். எல்லா டேயும் நமக்கான டெம்ப்டேஷன்ஸ், நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உண்மை தான். ஆனாலும் அதையும் தாண்டி எப்போ we are quick to repent, எப்போ நம்ம உடைக்கப்பட்ட இருதயத்தோடு என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை ஒரு கிளென்ஸ் பண்ணுங்கன்னு நம்ம அவர்கிட்ட வரமோ, that is a pleasing sacrifice in the sight of the Lord. அண்ட் பைபிளும் சொல்லுது, அப்படி நம்ம அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற போது தான் நம்மளை அவர் கண்ணோக்கி பார்ப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ வாட் எவர் இஸ் யூர் சிச்சுவேஷன் நவ், run to God and he is there to accept you. He is there to accept us. Thank you friends. God bless you. எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ, எப்படி என் நெஞ்சில் இடம் கேட்டீரோ, மறுதலித்தும் மறுவாய்ப்பென கழித்தீர், மகனின்று மனதார அழைக்கிறீர். மறுபடி நான் பாவத்தில் விழுந்தும் மாறுவேன் ஒரு நாள் என காத்திருந்தேன். இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்கள் செல்ல பிள்ளை. இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்கள் செல்ல பிள்ளை.